இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் கொடுத்த வழக்கில் தினகரனை விசாரிக்க டெல்லி போலீசார் இன்று சென்னை வந்தனர். இந்நிலையில் தற்போது தினகரனிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக தேர்தல் கமிஷன் அதிகாரிகளுக்கு ரூபாய் 60 கோடி லஞ்சம் தர தினகரன் முயற்சித்த தகவல் வெளியானது. இதற்கு இடைத்தரகராக செயல்பட்ட சுகேஷ் சந்திரசேகர் என்பவரை டெல்லி போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையை தொடர்ந்து தினகரன் மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தினகரனிடம் விசாரணை நடத்த டெல்லி போலீசார் நேற்று சென்னை வருவதாக இருந்தது. இந்நிலையில் சின்னத்தை பெற்றுத்தர தினகரன் தரப்பில் லஞ்சம் பெற்றதாக சுகேஷ் போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தை தொடர்ந்து இன்று சென்னையில் தினகரனை விசாரிக்க டெல்லி போலீசார் வந்தனர். இந்நிலையில் சுகேஷ் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் டெல்லி குற்றப்பிரிவு போலீஸ் உதவி ஆணையர் மற்றும் இன்ஸ்பெக்டர் ஆகியோர் இன்று இரவு டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தனர். பின்னர் சென்னை அடையாறில் உள்ள தினகரன் வீட்டிற்கு சென்று அவரிடம் விசாரணையை துவங்கியுள்ளனர். இந்நிலையில் சம்மன் அளிக்க வந்த டெல்லி போலீசாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தினகரன் வீட்டிற்கு முன் தொண்டர் ஒருவர் தீக்குளிக்க முயற்சித்தார். இதனையடுத்து சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.